வணக்கம் மக்களே! நீங்க இந்த ஃப்ரண்ட் பேஜ பார்த்தாலே, தம்ப்நெயில பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு என்ன பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு லோ இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க இந்த பிசினஸ ரெகுலரா எடுத்து பண்ணா, தாராளமா மாதம் 1,50,000 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிக்க முடியும். இந்த பிசினஸ பத்தி ஆல்ரெடி எல்லா தகவல்களையும் கலெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பதிவ நான் போடுறேன். ஸோ குரோசரி பிஸ்னஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. உங்களோட பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைகளில் அட்டைகள்லாம் தொங்கின்னு இருக்கும். அந்த அட்டை தொழிலை வந்து பிஸ்னஸ் குரோசரி இப்போ நிறைய விதமான கடுகு, சீரகம், மிளகு எல்லாமே வந்து அட்டையில் வந்து ரூ. 5 10 இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூ. 5 ஐட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை வந்து ஒருத்தர் வந்து பிஸ்னஸாக எடுத்து டோட்டலாக பண்ணிட்டு இருக்கிறார். அவர்கிட்டேருந்து நீங்கள் வாங்கி அதை வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைகள்லாம் போய் சாம்பிள் காமிச்சு ஆர்டர் எடுக்க போகிறீங்க. அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. பக்கத்திலே பெல் சிம்பிள் இருக்கும், லைக் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பர்சனலைஸ் வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இதுதாங்க, இந்த மாதிரி அட்டைகள் தான் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து கொடுப்பாரு. ஜேஆர்எஸ் ஏஜென்சி அப்படின்றது. கான்டாக்ட் டீட்டெயிலாம் வந்து கடைசியில் வீடியோ கடைசியில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம், மிளகு, சீரகம், இந்த மாதிரி வந்து பிரியாணி மசாலா, அந்த எல்லா ஐட்டங்களும் கிட்டத்தட்ட 30 ஐட்டம் வந்து இவர் வந்து பேக்கிங் பண்ணி சேல் பண்ணுறாரு. அவர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 35 ஒரு அட்டை கொடுக்குறாரு. ஒரு அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பீஸ் இருக்கும். அப்படியே அட்டையிலேயே நீங்கள் எண்ணிக்கலாம். எல்லா விதமான முக்கியமான மளிகை சாமான், வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களை ரூ. 5 ஐட்டமாக வந்து 12 பீஸு, 12 கவர் வரா மாதிரி அடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் வாங்கி முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 100 அட்டை வாங்கி பக்கத்தில் இருக்கிற உங்கள் சுத்தூர இருக்கிற 20 கடைகளுக்கு போய் சாம்பிளிங் காமிச்சு முதல்ல ஆர்டரை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் பார்த்துருவோம். 100 அட்டை வாங்குறீங்க அப்படின்னா அவர் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 35 கொடுக்குறாரு. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 3,500 செலவாகும். இது 100 அட்டை வாங்கினாலும் அதே தான். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு, அதர் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து ₹500 போட்டிருக்கேன். இது ரொம்ப அதிகமாக தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா 100 அட்டை வாங்கினாலும் இதே உங்களுக்கு செலவு தான் ஆகும். நீங்கள் 10,000 அட்டை வாங்கினாலும் இதே செலவு தான். 10,000 அட்டை வாங்கினாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்றது ஒரு ₹150 ₹200, அந்த ₹250 தான் வரும். ஸோ அதனால் மேக்ஸிமமாக ₹500 வச்சுருக்கேன். டோட்டலாக உங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பெட்ரோலு, ஏதாவது டீ குடிக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட ₹4,000 தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 100 அட்டைக்கு. இது வந்து நான் உங்களுக்கு 100 அட்டைக்கு உண்டான கணக்கு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கிற மளிகை கடைகள், பெரிய பெரிய மளிகை கடையிலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன மளிகை கடை வரைக்கும் எல்லா மளிகை கடையிலையும் போய் நீங்கள் முதல்ல இந்த 100 அட்டையை வாங்கி சாம்பிளிங் காமிங்க. ஒரு ₹3,500 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு போய் சாம்பிளிங் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து தாராளமாக வாங்கிப்பாங்க. நீங்கள் வந்து அதிகமாக லாபம் வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மொத்தமாக எம்ஆர்பியே வந்து பார்த்திங்கன்னா ₹60 தான் வருது. ஸோ ₹60 போது அவங்களுக்கு ஒரு ₹15 ஒரு அட்டைக்கு நிற்கணும். ஸோ நீங்கள் வந்து ₹35 உங்களுக்கு தராரு அப்படின்னா நீங்கள் ₹10 ஒரு அட்டைக்கு லாபம் வச்சு அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹5 அந்த கணக்கு வரும். அதை நான் பின்னாடி சேல்ஸ் ப்ராஃபிட் கணக்கில் காமிக்கிறேன் உங்களுக்கு டோட்டலாக. ஸோ இந்த மாதிரி வந்து ₹10 ஒரு அட்டைக்கு உங்களுக்கு லாபம். ஓகேவா? லாபத்தை வச்சு நீங்கள் வந்து 100 அட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையானதை அவங்க வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா கடைகள்லையும் நீங்கள் போய் ஆர்டர் எடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்க. ஏன்னா உங்கள் முகத்தை வந்து ரெகுலராக அவங்களுக்கு காமிச்சுட்டே இருந்தால் தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ரொட்டேஷ்னல் பேசிஸில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு 100 கடைகளை பிடிச்சிக்கலாம். மினிமம் நான் சொல்கிறது 20 கடையாவது பிடிச்சிக்கோங்க. 100 கடைகளை பிடிச்சி நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக வந்து இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கைக்கக்கூடிய நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும். இவர்கிட்டயே பார்த்தீங்கன்னா 30 வகையான பொருட்கள் வந்து இவர் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி அட்டையில் அடித்து கொடுக்குறாரு. ஆல்ரெடி ஃபோட்டோவில் பார்த்துட்டே இருப்பீங்க. வீடியோவில் கான்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். இப்போ சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில் பார்ப்போம். 100 அட்டைக்கு நீங்கள் ₹45 கொடுக்குறீங்க அப்படின்னா ₹4,500 வருது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹3,500, ₹4,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பார்த்தோம்.
அந்த பெட்ரோல் எல்லாம் சேர்த்து 4000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ உங்கள் கையில் நிற்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா ஒரு 100 அட்டைக்கு நிற்கும். 500 ரூபா தான் ப்ராஃபிட்டா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் வந்து 1000 அட்டை சேல் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு. நான் சொன்ன மாதிரி 20 கடைகளில் போய் இல்லை 100 கடைகளில் போய் 50 கடைகள் இந்த மாதிரி கடைகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்டை சேல்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகினே போயிட்டே இருக்கும். ஸோ 1000 அட்டை ஒரு நாளைக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அட்டைக்கு வந்து 5 ரூபா லாபம் அப்படின்னு கிடைச்சா கூட உங்களுக்கு, நான் சொல்கிறது ஒரு மினிமமாக சொல்கிறேன், ஒரு 5 ரூபா லாபம் கிடைச்சா கூட 5000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைக்கு 10 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ நான் வந்து 500 ரூபா கணக்கு போட்டிருக்கேன். 500 ரூபான்னும் போது டிவைடட் பை 100 அட்டைனா ஒரு அட்டைக்கு 5 ரூபா லாபம். ஸோ 1000 அட்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். அட்டைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஒரு நாளைக்கு 200 அட்டை சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபாய் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 400 அட்டை சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 2000 ரூபாய் கிடைக்கும். அதுதான் உங்களுடைய இன்க்ரீஸு. ஸோ 30 நாளைக்கு இடைவிடாத நீங்கள் ரொட்டேஷனல் பேசிஸில் அனுப்புகிறீங்க அப்படின்னா 5000 ரூபாய் இன்ட்டு 30 நாள்னா 1,50,000 ரூபாய் இதில் ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் கான்டாக்ட் டீட்டெயிலு. இவர் பேர் வந்து JRS டைம்லெஸ் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேர், ஏஜென்சி நடத்துகிறாரு. 9790481036. காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் கூட அடிக்கிறோம். நைட்டு மிட் நைட்டெல்லாம் கால் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய கால்ஸ் அப்படி தான் வருது, நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்குன்னு. அவர் டைமிங் நீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டைமிங் வைக்கிறீங்களா, அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. காலையில் 7 மணிலேருந்து இல்லை 9 மணிலேருந்து ஆரம்பித்து ஈவினிங் வந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9790481036. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.